Tension Maths Chapter 2, Numbers and Sequence, Exercise 2.4, fifth sum. Find A8 and A15 whose nth term is an. அதாவது A8 A15 இந்த ரெண்டு டேர்ம் கண்டுபிடிங்க. nth டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன பண்ணியிருக்காங்கன்னா nth டேர்மை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஈவன் நம்பராக இருந்தால் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதுவே ஆட் நம்பராக இருந்தால் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி அந்த டேர்ம் என்னன்னு அப்படின்ற கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு A8 பாருங்கள். 8 அப்படின்றத ஃபஸ்ட்டு ஆடாக ஈவனான்னு கண்டுபிடிக்கணும். 8 அப்படின்றது வந்து ஈவன் நம்பர் இல்லையா? ஏன்னா 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். ஸோ அப்போ அது என்னது? ஈவன் நம்பர் இல்லையா? அப்போ ஈவன் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்? nth டேர்மாக இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ an ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் 1 பை n + 3. A8 இல்லையா? A8 is equal to nக்கு பதில் என்ன பண்ணணும்? 8 சப்ஸ்டியூட் பண்ணணும். 8 ஸ்கொயர் மைனஸ் 1 பை 8 + 3. ஓகேவா? இப்போ 8 ஸ்கொயர் பண்ணால் 64 மைனஸ் 1 பை 8 + 3 11. 64 மைனஸ் 1 63யா? 63 பை 11. ஸோ A15 இதில் 15ன்றது ஆட் நம்பர். ஏன்னா ஆட் நம்பர்ஸ்னாலே இப்போ நான் வந்து 15 2ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் வந்து 0 வராது. ஓகேவா? சம் நம்பர் இல்லை 1 அந்த மாதிரி எதனா ஒரு நம்பர் வரணும். ஓகே? ஸோ ரிமைண்டர் வந்து 0 கிடைக்காது. அப்படி இருக்கும்போது அது ஆட் நம்பர் இல்லையா? ஸோ இப்போ n ஸ்கொயர் பை 2n + 1ன்ற ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும்? A15 கண்டுபிடிக்கணும். n ஸ்கொயர் பை 2n + 1. ஸ்கொயர் பை 2 × 15 + 1. அதாவது எங்கெங்கெல்லாம் n இருக்கோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 15 போடணும். ஏன்னா நம்ம A15 தான் கண்டுபிடிக்கிறோம். 15 ஸ்கொயர் பண்ணால் 225வா? 15 2s are 30. 30 + 1. 225 by 30 + 1 31. A8 equal to 63 by 11 and A15 is equal to 225 by 31.